ஓகே. டபுள் ஓகே. சந்தோஷம். சரணத்தோட ஸ்வீட்னஸ் குறையாம ஆர்கெஸ்ட்ரேஷன் சும்மா பின்னி எடுத்துருங்க. ஷுவர் சார், ஐ வில் டெல் யூ. சிம்பிள் லைன் வெரைட்டி வாய்ஸ்ல ஒரு ஃபீமேல் சிங்கர் கிடைச்சா அதுக்கப்புறம் சாங் சூப்பர் ஹிட் ஆக்கி தரேன். இந்த வருஷத்தோட நம்பர் 1 சாங் இதான். முருகா, ஹென்றி இன்னுமா வரல சார்? நம்ம ஃபர்ஸ்ட் சாங் பண்ணோம்ல, சொன்னனே அன்னைக்கு ஹென்றி வரல, அதான் கீபோர்டு. இப்ப அவன் வந்து அவனோட ட்ராக்க போஸ்ட் பண்ணா சாங் ஓவர். சார் இன்னும் அவர் வரல, ஆனா அவங்க வைஃப் வந்திருக்காங்க. மரியாவா? ஆமா சார். மார்னிங் மரியா. குட் மார்னிங். ஹென்றி எங்க குணா? என்கிட்டயா கேக்குற? நான் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஸ்டுடியோல வேலை இருக்குன்னு தானே காலையில கிளம்பி வந்தாரு. இந்த கேப்ல எவ கூடயாவது சுத்திட்டு என்ன மரியா, நீ எப்ப பார்த்தாலும் அவனை சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. பயங்கர டிராபிக் ஜாம் ஆச்சு. ஆமாமா, டிராபிக் தான். அவரு கிளம்பி 1 மணி நேரம் கழிச்சு கிளம்பி வந்து நான் வரலையா? வரும்போது ரோடெல்லாம் காலியா தான் இருந்தது. லால்ஜோ சார், கிளாஸ்மேட்ஸ் படம் நல்லா இருந்தது. தேங்க்ஸ். நேத்து ராத்திரி யாரோ ஒரு பொண்ணோட SMS படிச்சேன். ஹென்றி திருந்திட்டாருன்னு நீங்களா சொல்றது ரொம்ப தப்பு. உங்களுக்கு தெரியாம ஒண்ணு நடக்காது, மறைக்காதீங்க. அவரு பொண்ணுங்க பின்னாடி சுத்துறத நிறுத்தணும்னா இன்னொரு வாட்டி பொறக்கணும். உங்க வேலையை பாருங்க, நான் வெளியே நிக்கிறேன். அது வந்து மரியா. ஹே பிரேம், அவனுக்கு போன்ல கூப்பிட்டு மரியா இங்க வெயிட் பண்றான்னு சொல்லு. கல்யாணம் ஆகல, பண்ணணும்னு தோணல, மனசுக்கு பிடிச்ச பொண்ண பார்க்கல. மியூசிக் அது மட்டும்தான் மனசு நிறைய இருக்கு. பாட்டு பாட தெரிஞ்ச மட்டும் போதாது, புரிஞ்சுக்க. சப்போர்ட் பண்ண ஆளுன்னா முன்னுக்கு வர முடியாது. டேலண்ட் உள்ள எத்தனையோ பொண்ணுங்க சிட்டியில சான்ஸ் கிடைக்காம சுத்திட்டு இருக்காங்க. சான்ஸ் நம்மள தேடி வராது, நாம தான் கண்டுபிடிச்சு வாய்ப்பை வாங்கணும். சார் உங்களுக்கு தான் ஃபோன். இது அந்த குணா ஸ்டுடியோல இருந்து. நாம இப்ப அங்க தானே போறோம். திலீப் ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வேணும்னு என்கிட்ட கேட்டாரு. பொருத்தமான ஃபீமேல் வாய்ஸ் கேட்டா உடனே சொல்ல சொன்னாரு. திலீப் கிட்ட பேசுறேன். ஆக்டர் திலீப் தானே சார், மலையாள ஹீரோ. ஓ, திலீப்னா நீங்க அப்படி நினைச்சிட்டீங்களா? ரகுமான், ஏஆர். ஓ காட், ரகுமான் சாரா? நான் எப்பவுமே அவரை திலீப் தான் கூப்பிடுவேன். நாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்பயும் கூப்பிடுவாரு ஏதாவது டவுட்ஸ் வந்தா. அவர் என்ன டேலண்ட் தெரியுமா? வா, மியூசிக் டைரக்டர் குணசேகரன் அறிமுகப்படுத்துறேன். எல்லார்கிட்டயும் பாடணும்ல. ஃபர்ஸ்ட் சாங் இவங்கிட்ட பாட வேண்டாம், அது திலீப் இல்ல ஏஆர் ரகுமான். என்னால நம்பவே முடியல சார். கம் ஆன் பேபி, கடைசியில என்ன மறந்துடாத. மறக்காம இருக்கணும்னா கையில ஒரு மோதிரம் போட்டு கல்யாணமே பண்ணிக்கங்க. அப்படியே ஒரு ஃபிளாட் எடுத்து கொடுத்துடுமா நடத்துங்க. மரியா, சாதகம் பண்ணா குரல் நல்லா இருக்கும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓ, சாதகமா? சாதகத்தை பத்தி பேச நீங்க என்ன ஏசுதாசா இல்ல செம்மங்குடி ஐயரா? சாதகம் இல்ல காமுகர், மகா காமுகர். எதுவும் பேசாதீங்க. மரியா ப்ளீஸ், ஸ்டுடியோ முன்னாடி மானத்தை வாங்காத. என்ன ஸ்டுடியோ? எந்த ஸ்டுடியோ? யாரோட ஸ்டுடியோ? யாரோட ஸ்டுடியோவா? என்னோட ஸ்டுடியோ தான் எழுதி வச்சிருக்கல, குணா சவுண்ட் ஆஃப் மியூசிக்னு. இந்த போர்டுக்கு முன்னாடி வச்சு என்ன அவமானப்படுத்துற? உன் வைஃப்க்கு என்ன அம்னிஷியா வந்துச்சா? குணா என்கிட்ட என்ன சொன்னீங்க? ஹென்ரிய சந்தேகப்படக்கூடாதுன்னு. பாத்தீங்கல்ல, இந்த பொண்ணு பாத்தீங்கல்ல, கார்ல ஏத்தி கூட்டிட்டு வந்தது எதுக்கு கேளுங்க. இவள கார்ல ஏத்தி கூட்டி வர சொல்லி நான் தான் சொன்னேன். இவ யாருன்னு தெரியுமா? யாரு? நம்மளோட நம்ம வயல இல்ல, நம்ம வயலின் கிருஷ்ணனோட பொண்ணு. உன் பேரை நான் நானே மறந்துட்டேன். கேட்டுக்கிறேன். உன் பேர் என்னன்னு சொல்றியா? மும்தாஜ். அட கடவுளே, வயலின் கிருஷ்ணனோட பொண்ணு பேரு மும்தாஜா? என்ன ஷாக் ஆயிட்டியா? கிருஷ்ண சாரோட உண்மையான பேர் என்ன? ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் இல்ல, அபூபக்கர் சார். அபூபக்கர். என்ன மரியா, பழைய காலத்து அபூபக்கர் இந்துவெல்லாம் எவ்வளவு திறமை இருந்தாலும் வயலின் வாசிக்க முடியாது. அப்ப ஜேசுதாஸ்? தாஸ் சாரா? ஏசுன்றது தாசும் சேர்ந்து மிக்ஸ் ஆயிருக்குல்ல. தாஸ்ன்றது இந்து பேர் இல்ல. கிருஷ்ணதாஸ், ராமதாஸ், மோகன்தாஸ், தாஸ் இல்லையா? நான் தான் இவ கிட்ட சொல்லி கிருஷ்ணா சார் வீட்டுக்கு போயிட்டு இவளை கூட்டிட்டு வா, வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன். ஏமா நீ போயிட்டு நாளைக்கு வா, மூடே அப்செட் ஆகி போச்சு. போ, நாளைக்கு போன் பண்ணிட்டு வா. என்ன பண்றது? நானா இருக்கிறதால இதெல்லாம் நம்ப வேண்டியிருக்கு. இது உண்மையான யாருக்கு தெரியும்? முதல்ல நீ வீட்டுக்கு போ மரியா. என்ன சொன்னீங்க? இல்ல, உள்ள போன்னு சொன்னேன். வர்க் முடிச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாம். என்ன பிரச்சனை? தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். மரியா மூஞ்ச பாக்கும்போது பிரச்சனையோட லெவல் தெரியுது. ஆமா, நீ என்ன கையை வீசிட்டு வந்திருக்க? 2 பிட்டு தபேலா எடுக்கணும்னு போன்ல கூப்பிட்டு சொன்னேன்ல. ஆனா ஒரு வாரமா தபலா இங்க தான் பாருக்க. கச்சேரி இல்லாம தபலாவை கொண்டு போய் தண்ணி புடிச்சா வைக்க சொல்ற நீ? அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் கீபோர்ட தொட்டா எல்லா வாதியமும் வந்துருது. தபேலா வச்சு நல்லா பொழைக்கிறது இந்தியாவிலே ஜாகிர் ஹுசேன் மட்டும்தான். சரி போதும் சிரிச்சது. நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஐசக் பையனை புடிச்சு கோடம்பாக்கம் ஸ்டேஷன்ல வச்சிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயா? ரயில்வே ஸ்டேஷன்ல. யாரா இவன்? குணா, யாராவது அமிச்சு அந்த பையனை கொஞ்சம் ரிலீஸ் பண்ண சொல்லுப்பா. கடவுளே, என்ன பிரச்சனை? நிர்மலாக்கு விஷயம் தெரியுமா? நிர்மலா கூப்பிட்டு நான் போன்ல சொல்லிட்டேன். அவன் மட்டும் என்ன பண்ண போறா? கொஞ்ச நாள் முன்னாடி R3 போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் இருந்தப்ப அவனை ஜாமீன் எடுக்கலாம் நான் போனதுக்கு புது கெட்ட வார்த்தையில காதை கிழிச்சு அமிச்சிட்டானுங்க. குணா, ஏதாவது பார்த்து செய்ப்பா. சரி, நான் பாத்துக்கிறேன். வீராப்பா போறான், வரும்போது காது கிழியாம வந்தா சரி. இவனால நாம இன்னும் எவ்வளவு அனுபவிக்க போறோமோ.
இந்நேரம் போலீஸ் 2வது கால் ஷீட் ஆரம்பிச்சு அவன் முதுகுல தபேலா வாசிச்சிருப்பாங்க. டண்டனக்கா டனக்கனக்கா டனக்கனக்கா. ஒரு நிமிஷம். சுந்தர், ஸ்டெல்லோ பேஸ்ல ஸ்டெக்கார்டோ வாசி. மீடியம் லெவல்ல இருக்கணும். வயலின் லெகார்டோ. ஆல் டவுன் பீட் சிம்பனி ஸ்ட்ரோக்ஸ். ஓகே? ஏண்டா பாபு, நீ 4 பார் தள்ளி வாசிடா. ஸ்டார்ட் பண்ணலாம். சார் ஃபோன் ரொம்ப நேரமா லைன்ல இருக்காங்க. யார் போன்ல? அண்ணா நகரா? இல்ல கேகே நகரா இருந்தா வண்டி அனுப்பியிருக்கு. ஏறிங்க நேரா வர சொல்லு. இல்ல குணா சார் பேசுறாரு. மேட்ரு ஏதோ அர்ஜென்ட்னு தோணுது. ஒரு நிமிஷம் இரு. இல்லனா நீங்க ஒரு ப்ளே பண்ணி ரிகல்சல் பாருங்க. இப்போ வந்துடலாம். என்ன கேகே நகர் அண்ணா நகர்? பார்ட்டிக்கு 2 பொண்டாட்டிங்க 2 வீடு. ஐசக்கா? இவனுக்கு இதே வேலையா போச்சு. நான் ஒரு புது படத்தோட கிளைமேக்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். கோடம்பாக்கம் ஸ்டேஷன் தானே? பாலுவையும் சுப்பிரமணியத்தையும் ஸ்டேஷனுக்கு போக சொல்லு. எஸ்ஐ கிட்ட நான் பேசிக்கிறேன். டேய் நன்றா. அப்புறம் உடம்பு எப்படி இருக்கு? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேத்து தான் நிம்மதியா நான் தூங்குனேன். அடிக்கிறதுல தமிழ்நாட்டு போலீஸ் மிஞ்ச எவனுமே இருக்க மாட்டானே. அடி எப்படி? அது என்னை விட உனக்கு தானடா நல்லா தெரியும். போலீஸ்ல அடி வாங்குறது உனக்குன்னு புதுசு இல்லையா? சூலமேடுல ஆண்டாள் தெருல ஆண்டாள் வைன்ஸ். நேரா அங்க போங்க. என்ன ஐசா கட்டிட்டா? தண்ணி அடிக்கிறதுக்கு இல்லடா, அங்க வச்சுதான் போலீஸ் பிடிச்சாங்க. நான் ஒரு பெக் அடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு தான் நினைச்சேன். அப்போ ஒருத்தன் என் வயலினை பார்த்துட்டு வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் என்ன இருக்கும், போதையில 2 வார்த்தையை விட்டுருப்பேன். அப்புறம் அவன் என்ன அடிக்க வந்திருப்பான், நான் முந்திக்கிட்டு அடிச்சிருப்பேன். அப்புறம் போலீஸ் வந்திருக்கோம். அங்க நிப்பாட்டு, அதான் ஆண்டாள் வைன்ஸ். ஆண்டாள் வைன்ஸ். ரம் ஒரு கோட்டு கொடுங்க. ஸ்கூட்டர் கீ எடு. என்ன வாழ்க்கடா இது? கொசு கடியிலையும் போலீஸ் பண்ண டார்ச்சர்லையும் ராத்திரி பூரா தூங்கலடா. முதல்ல போய் தூங்குறேன்டா. வரேன்டா. இவன் மட்டும் ஒழுங்கா வந்தானா குன்னக்குடியே கண்டிப்பா மிஞ்சிருவான். இவன் போற பார்க்க பார்த்தா நம்ம கடைசி வரைக்கும் ஜாமீன் எடுக்கணும் போல இருக்க.